இன்னைக்கு நம்ம கூட 2025 டிவிஎஸ் ஜூபிட்டர் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இந்த ஸ்கூட்டரோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஜூபிட்டர் பற்றி சொல்லணும்னா டிவிஎஸ்க்கு இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட் தான். ஏன்னா இவங்க லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு சேலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹோண்டா ஆக்டிவாக்கு ஒரு டைரக்டான காம்படிட்டராக தான் இந்த ஜூபிட்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 2025க்கு புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ்டான லுக்ஸ் கொடுத்து டிசைனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஐகோ அசிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க சௌடேஸ்வரி டிவிஎஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டிவிஎஸ்ல ஏதோ பைக் புக் பண்ணணும் ஆர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே இந்த கலர் தான். ஸோ இது வந்து டான் ப்ளூ மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மேட் கலரில் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்கூட்டருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு டிவிஎஸ் லோகோ வந்துடுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஒரு வண்டியிலையுமே இல்லாத ஒரு விஷயத்தை டிவிஎஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி பார் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இன்ஃபினிட்டி எல்இடி லைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸ் எம்பெட் பண்ண மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ நான் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ளோ ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணியிருக்க லைட் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் எல்இடி லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் ஹெட் லேம்ப்ஸ்லேருந்து டெயில் லேம்ப்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மேட் ப்ளூ கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு டிவிஎஸ் ரொம்ப ஆழமாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா மெட்டல் மேக்ஸ் பாடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைபர் வந்துட்டு இதில் கம்மியாக தான் இருக்கும். மெட்டல் வந்துட்டு இந்த பாடியில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் ஃபெண்டர் அண்ட் சைடில் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கும். ஸோ இது வந்து அந்த லாங் லைஃபுக்கும் சரி அண்ட் ஆல்சோ சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக டேமேஜும் ஆகாது, உடையறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. சைடில் இருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு ஒரு ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. இது தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. நல்ல ஒரு லாங்கான சீட் இருக்குது, பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸிங்கும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ரெயிலும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பேக் ரெஸ்ட் மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். அது வேணால் நம்ம அக்சரிஸில் போட்டுக்கலாம். பட் இதில் வந்து அவங்க ரெட்ரோஃபிட்டாக கொடுக்கல. நீங்கள் வேணும்னா அக்சரிஸில் போட்டுக்கலாம். அண்ட் ரியரில் பார்க்குறப்போ இங்கேயுமே அந்த எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஒரு ஸ்கூட்டர் மாதிரியே இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் டிவிஎஸ் பேஜிங் எல்லாம் வந்துடுது. அண்ட் இங்கேயுமே பார்த்தோம்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் எம்பட் ஆன மாதிரி தான் இருக்குது, அப்படியே கனெக்ட் ஆகி இந்த இடத்துல வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் டிவிஎஸ் நெயில்ட் இட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபீச்சர்ஸுமே இந்த ஸ்கூட்டரில் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம மொபைல் ஃபோனை வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னா வெஹிக்கிள் வந்துட்டு சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு டார்க் அசிஸ்ட் பண்ணுது. இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கை விட அது வந்து சின்னதாக ஒரு டார்க் அசிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. 9.2 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அந்த ஐகோ அசிஸ்டோட பார்த்தீங்கன்னா 9.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஐகோ அசிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட் வாங்குறவங்களாம் மோஸ்ட்லி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எர்கனாமிக்ஸ் தான், உட்காரத்துக்கு எப்படி இருக்குது, கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா, அதெல்லாம் தான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு 106 கிலோகிராம் இருக்க ஒரு ஸ்கூட்டர். ஸோ பெருசாக எனக்கு வெயிட்லாம் ஃபீல் ஆகலை, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எதாவது லக்கேஜ் கூட வைக்கிற மாதிரினா வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஏரியா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அந்த லெக் ஸ்பேஸ்க்காக. ஸோ உட்காரத்துக்கு சீட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது, குஷன்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்போ என்னோட ரைடிங் பொசிஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு இது ரொம்ப 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 தாராளமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ரைடிங் ட்ரையாங்கிள். ஸோ இப்படி தான் இருக்க போது நம்ம போஸ்டரே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பார் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் பார்க்குறப்போ இது வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம பார்க்குற டிவிஎஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் இந்த இண்டிகேட்டர்ஸில் வந்துட்டு இப்போ கிளிக் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டோம்னா ஒரு கிளிக் வரும். ஸோ அந்த கிளிக் வந்துட்டு இதில் கிடையாது. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆயிரும். அந்த ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹசார்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ
இப்போ வந்து ஹசார்ட்லாம் பவனில் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்க்குறப்போ ஆட்டோ ஸ்டாப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திரும்ப நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எக்ஸலேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ அந்த ஆட்டோ ஸ்டாப் ஃபீச்சர் வந்து இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது. இந்த சைலன்ஸ் ஸ்டார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சுத்தமாக ஸ்டார்ட் ஆனதே தெரில. நான் மறுபடியும் கூட பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இன்ஜினுமே ரைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் ஹார்ஷ்னஸ்லாம் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குறைச்சி நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக தான் இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்துருது, ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இக்கோ பவர் அந்த இன்ஃபர்மேஷனுமே வந்துருது. டிவிஎஸ்ல அது காலங்காலமாக இருக்கிறது தான். இக்கோ பவர் மோடுமே கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ஓடோமீட்டர் அண்ட் ட்ரிப் எஃப் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டைம் வந்துருது. டெல்டெயில் லைட்ஸ்லாம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ஆல்சோ ரைட் சைடு ரெண்டு சைடுமே வந்துருது. ஸோ இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் போர்ஷன் வந்து சின்னது தான், பட் இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லாக் வந்துட்டு இந்த இடத்துல தான் வருது. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அண்ட் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பூட்டை அடிக்கடி ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. மொபைல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு ஹுக்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது நல்ல பெரிய சீட் இருக்குது. எர்கனாமிக் வைஸ் ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 113 cc இன்ஜின் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 bhp அண்ட் 9.2 Nm ஆஃப் டார்க் வித்தவுட் அந்த ஐகோ அசிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வித் ஐகோ அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 9.8 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கான ஒரு ஷேப்லேயே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே அந்த ரவுண்ட் ஷேப்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதில் கிடைக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ 5.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பொறுமையாக ஓட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே கூட இந்த ஸ்கூட்டர் வந்துட்டு மைலேஜ் கொடுக்கும். அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90/90 12 இன்ச்சில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 220 mm டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துருது. ஸோ பேஸ் வேரியண்ட்டுமே இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வராது. ஸோ அது வந்துட்டு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். 81,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 90,000 rupees. ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வரும். இது வந்துட்டு ஒரு 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 90/90 12 இன்ச்சில் தான் டயர்ஸ் வருது. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்வின் டியூப் எமர்ஜென்ட் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 90,000 ரூபாய், அதாவது 90,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கூட்டர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேமிலி கம்ஃபர்ட்காக நான் ஒரு ஸ்கூட்டர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கூட்டர் வாங்கலாம். ஏன்னா ஸ்பேஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ சீட்டுமே நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸுமே இப்போ அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது ஒரு 1,15,000 rupees உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்குறப்போ இந்த ஸ்கூட்டர் வந்துட்டு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்கூட்டர் தான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதாங்க இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and ride safe.